பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு 2 மலையாள படங்கள் பயங்கரமான ஹிட் ஆச்சு. இருடா என்னைய கொஞ்சம் முழுசா தான் சொல்ல விடேன்டா. இந்த 2 படங்களோட வெற்றியை தொடர்ந்து தமிழ் சினிமால எப்படா இந்த மாதிரி ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்படியே பயங்கரமா ரெடி பண்ணிருக்கீங்களே. பிச்சிடா சார். இந்த ஸ்டார் படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு எல்லாருமே ஆஹா ஓஹோ அப்படின்னு கொண்டாடிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி அவங்க கொண்டாடின மாதிரி அந்த ஸ்டார் படம் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம கவின் வந்து கலைன்ற கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஹீரோ ஆகணும்ன்ற ஒரு கனவு இருக்கு. அதுக்காண்டி நிறைய முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல நம்ம கவினுக்கு ஹீரோவை நடிக்கவும் சான்ஸ் கிடைச்சிருது. அந்த படத்துல நடிக்கிறதுக்காண்டி கிளம்பி போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா நம்ம ஹீரோ கவினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து இவர் மீண்டாரா இல்லையா, ஹீரோ ஆனாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. இந்த ஸ்டார் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹீரோ கவினோட ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. இவங்க காமிக்கிறது எல்லாமே நம்ம டான் படத்துல சக்கரவர்த்தி என்னெல்லாம் பண்ணுவாரோ அது எல்லாத்தையுமே நம்ம கவினும் இந்த படத்துல பண்றாரு. படத்தோட காலேஜ் போர்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2002ல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. 2002ல யாரெல்லாம் படிச்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம 90s கிட்ஸ் தான். நம்ம 90s கிட்ஸை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாமே பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை சேர்ந்தவங்க. இந்த ஸ்டார் படத்துல வர காலேஜ் போர்ஷன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2K கிட்ஸ்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கு. இந்த ஸ்டார் படத்துல நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக். யுவன் சங்கர் ராஜா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் இப்ப போடுற எந்த பாட்டுமே ஹிட் ஆகுறது இல்ல. அதனால நம்ம யுவன் சங்கர் ராஜா என்ன முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா இப்ப பார்த்தோம் அப்படின்னா பழைய படத்தை ரீரிலீஸ் பண்றத ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நம்மளும் நம்ம பழைய பாட்டை போட்டு ட்ரெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல ஒரு பாட்டை வச்சிருக்காரு நம்ம யுவன் சங்கர் ராஜா. டைரக்டர் எங்களெல்லாம் பார்த்தா அவ்வளவு முட்டாளா இருக்கா என்ன உங்களுக்கு? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? படத்தோட செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீரோக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருது, பிரேக்கப் ஆயிருது, நிறைய கஷ்டங்கள் வந்துருது. இதுல இருந்து இவர் எப்படியாவது மீண்டு வந்துருவாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஹீரோயின் வந்துறாங்க. இந்த ஹீரோயினை பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். எங்கேயும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அதுக்கும் மேல படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நம்ம ஹீரோ கவினுக்கு வந்து வெற்றிமாறன் படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும். அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிறத தெளிவாவே இந்த படத்துல சொல்லல. என்ன பாரதியார் மீசையை காணோம்? படத்தோட கிளைமேக்ஸ்ல படத்துக்குள்ள படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே குழப்பி வச்சிருப்பாங்க. எனக்கெல்லாம் இன்ன வரைக்கும் படத்தோட கிளைமேக்ஸ்ல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு எதுவும் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாரையும் ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்கதான் செய்யும். மொத்தத்துல இந்த படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்லயே இதுதான் சிறந்த படம் அப்படின்னு சொல்ல எனக்கு ஆசை தான். பட் என்னால சொல்ல முடியாது. என்னதான் இந்த படம் பார்க்க ஒரு தடவை போர் அடிக்காம இருந்தாலுமே இந்த மாதிரி படங்கள் எனக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நமக்கே ஹீரோ ஆகணும்னு ஆசை இருந்தா கூட எதுக்குடா வம்முன்ற மாதிரி ஆயிரும்.